2025 29ஆம் தேதி, அதாவது சனி பகவான் இரவு 10:30க்கு பயிற்சி ஆகிறார். திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறார். இன்னைக்கு நம்ம பரிகாரங்கள், ஆலயங்கள் என்னென்ன போகணும்ன்றது ஏற்கனவே நான் வீடியோல கொடுத்திருக்கேன். இப்போ அந்த சனி பயிற்சியின் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இப்ப நமக்கு இப்போ சனி பகவான் எனக்கு அஷ்டம சனியாகவோ, ஏழரை சனியாகவோ, கண்டக சனியாகவோ வராங்கன்னு சொல்லி எல்லாருமே பயந்துட்டு இருக்கோம் நேயர்கள். பயப்பட வேண்டாம். அந்த தவறு செய்தால் மட்டுமே தான் நம்மளை தண்டிப்பார். இருந்தாலும் அந்த நேரங்களில் எப்படி எப்படி நடந்து கொள்வது, என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க குளிக்கிறீங்கன்னா, குளிக்கும் பொழுது உடம்பில் முழுவதும் நீர் பட்டு குளிக்கும்படியாக செய்யணும். முக்கியமா கால்ல நீர் முழுவதுமா படணும். ஒரு சிலர் என்ன செய்வீங்க, வேக வேகமா குளிச்சுட்டு நம்ம வந்துருவோம். அந்த கால் பாதத்துல முழுமையா நீர் படணும். நல்லா தேய்ச்சு குளிக்கணும் பாதத்தை. அப்போ சனி பகவான் எங்க நம்ம நீர்த்தன்மை படாம இருக்கோ உடம்புல, அந்த இடத்துல பிடிச்சு வந்துருவாரு அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஏற்கனவே எல்லாருக்குமே இது தெரியும். அதனால பாதத்தை முக்கியமா முழுமையா நம்ம நல்லா தேய்ச்சு குளிச்சு வழிபட்டு வரணும். இரண்டாவது, சகிப்பு தன்மை வேண்டும். முக்கியமா குடும்பத்துல உள்ளவங்களோட சந்தேகம் கொள்ளக்கூடாது. சின்ன சின்ன சந்தேகங்களே பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். அதுக்கு பிறகு கோபங்கள் சற்று குறைக்க வேண்டும். அமைதியாக யோகா அந்த மாதிரி செய்து தன்னை சாந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாக்கு துரிதமாக இருக்க வேண்டும். கடுமையான வார்த்தைகளோ, ஒருத்தங்களை ஒருத்தங்க சொல்லிட்டாங்க நம்ம மேல அப்படின்றதுக்காக அவங்களோட சண்டை போடுறதோ அந்த வாக்குனால பெரிய பிரச்சனையை கொண்டு தரும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, உணவு விஷயங்கள் சுவையான உணவாக இருந்தாலுமே அளவாக உள்ள வேண்டும். இப்போ 50 வயதுக்கு மேற்பட்டு உள்ளவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா, உணவு முறையில ரொம்ப உப்பு இல்லாம, உப்பெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்காம, சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, அந்த மாதிரி இனிப்பு பொருட்களா இருக்கட்டும், உப்பு பொருட்களா இருக்கட்டும் கம்மி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது உடம்புக்கு நல்லது கொடுக்கும். நீங்க சனிக்கிழமைகள்ல கண்டிப்பா, அதாவது இந்த 7 சனியின் தாக்கமும், கண்டக சனியும், அஷ்டம சனியும், இப்படி சனியின் தாக்கம் இருப்பவர்கள், இல்ல சனி தசாபுத்தி நடப்பவர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்படி உங்களுக்கு அந்த பரிகாரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமைகள்ல சிவன் கோயிலுக்கு சென்று, அதாவது சனி பகவான் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று, நவகிரகங்களுக்கு இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இரும்பு விளக்கு கிடைத்தால், இரும்பு விளக்கு கிடைச்சா அகல் விளக்கா இரும்பு விளக்கு வாங்கி போடலாம். இல்லைன்னா அகல் விளக்குலயே போட்டு வரலாம். வீட்டில் ஏற்றுவதாக கண்டிப்பாக அகல் விளக்கு தான் ஏற்றணும். எள்ளு விளக்கு போடணும். வீட்டுல இரும்பு விளக்கு ஏற்றக்கூடாது. அடுத்தபடியாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சனி பகவான் கூறிய பிடித்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் ஏழைகளுக்கு நம்ம அன்னதானம் செய்யலாம். பசியாக இருக்கவங்களுக்கு, அதாவது நீங்க ஆடம்பரமா நிறைய பேருக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கறதுல புண்ணியமே கிடையாது. இப்ப பசித்தவர்களுக்கு உணவு அருந்த வேண்டும். அது ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அப்ப ஊனமற்றவர்களுக்கு, மனநிலை சரியில்லாத பிள்ளைகளுக்கு, இப்படி அவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் தாக்கம் சற்று குறைத்தே கொடுப்பார். அதனால அவருக்கு பிடிச்ச விஷயங்களை இந்த நேரத்துல செய்யுங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகள்ல விநாயகர் கோயிலுக்கு போங்க. சனிக்கிழமையில விநாயகர் தான் இன்று போய் நாளை வான்னு சொல்லி, இந்த நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சந்திர பகவானே மறைத்து, அந்த கதையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லைங்களா? மறைத்து சனி பகவான் எல்லா பகவான்களையும் பிடிச்சிருக்காரு. ஆனா விநாயகர் மட்டும் என்ன பண்ண முடியல, அவரால பிடிக்க முடியல. இன்று போய் நாளை வான்னு சொல்லி அவர் அந்த அத்தனை நட்சத்திர நாட்களையும் கடந்து கடைசி நட்சத்திர நாட்களாக அவருக்கு பிடிக்க செல்லும் போது நாட்கள் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி சாமர்த்தியமாக அவரை வழி அனுப்பி வச்சார். அவரை பிடிக்க முடியல. அதனால விநாயகரனுடைய கால் நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா, அப்பா விநாயகர் பெருமானே என்னை காப்பாற்று, சனியினுடைய தாக்கத்தில் இருந்து, அதாவது சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருந்து என்னை காத்தரணும் அப்படின்னா அவர் ஒருத்தரால கண்டிப்பா சனி பகவானுடைய தாக்கம் சற்று குறையும். அதுக்காக தடவை தப்பிக்க முடியாது, சற்று குறையும். அதுக்கு பிறகு ஆஞ்சநேயரனுடைய கதை ஒண்ணு இருக்கு. சனி பகவானுக்கு அவர் நண்பராக இருக்கிறார் அப்படிங்கிறதுல. அதனால சனி பகவானுக்கு உடைய தாக்கம் அதிகமாக இருப்பவர்கள் ஆஞ்சநேயருடைய கோயிலுக்கு சனிக்கிழமைகளில் சென்று வர வேண்டும். அதாவது விநாயகருக்கு நீங்க வெற்றிலை மாலை சாத்தி வழிபடலாம். அல்லது அருகம்புல் இந்த மாதிரி வெற்றிலை முக்கியமாக சாத்தி சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படின்னு வெற்றிலை மாலை போட்டு விநாயகருக்கு இல்ல வெற்றிலை பழம் வைத்து வழிபடலாம். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றியும் வெற்றிலை மாலை சாற்றியும் சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து வழிபடுவதற்காக ஆஞ்சநேயனுடைய துதிகளை பாடி வழிபடுங்கள். இதுவே தாரக மந்திரம் சனி பகவானினுடைய தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு. வணக்கம்.